முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த தமிழக வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம் 15 திட்ட கூறுகளுடன் 142 கோடி ரூபாயில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 2338 கிராம ஊராட்சிகளில் 269 கோடியே 50 லட்சம் ரூபாயில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் எனவும் வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 40 கோடியே 27 லட்சம் ரூபாயில் செயல்படுத்தப்படும் என்றும், எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்தை செயல்படுத்திட 108 கோடியே 6 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 52 கோடியே 44 லட்சம் ரூபாயில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும், இயற்கை வேளாண்மையை பரவலாக்கும் விதமாக பல்வேறு செயல்பாடுகளுக்கு 12 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 841 கோடி ரூபாயில் பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த தமிழக வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு உழவர்களுக்கு மானியம் வழங்க 21 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளாண்மையில் அதிக உற்பத்தியாகும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் 3 உழவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசுகளுக்கான நம்மாழ்வார் விருது வழங்கப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுப்பயிர் சாகுபடி திட்டத்திற்கு 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தி உற்பத்தி பெருக்க திட்டத்தை செயல்படுத்த 12 கோடியே 21 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. பயிர் சேதங்களால் ஏற்படும் வருவாய் இழப்புகளிலிருந்து உழவர்களை பாதுகாக்க பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்த பட்ஜெட்டில் 841 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 100 முன்னோடி உழவர்களை ஜப்பான், சீனா, வியட்நாமுக்கு சுற்றுலா அழைத்து செல்ல 2 கோடி ஒதுக்கப்படும் என தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் மதிப்பு கொண்ட சந்தனம், செம்மரம் வளர்ப்பதற்கும் மற்றும் பதிவு, விற்பனை போன்ற நடைமுறைகளை எளிதாக்கவும் தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 முன்னோடி உழவர்களை ஜப்பான், சீனா, வியட்நாமுக்கு சுற்றுலா அழைத்து செல்ல 2 கோடி ஒதுக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள 4451 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் வாயிலாக பயிர்க்கடன், உரங்களுடன் தரமான சான்று விதைகள், பிற இடுபொருட்கள் இருப்பு வைப்பு உழவர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரவை பருவத்திற்கு கரும்பு வழங்கிய உழவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக கரும்பு டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் வழங்க 297 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டத்திற்கு 10 கோடியே 63 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படும்.